Hi friends, welcome back to our channel. நாம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ ஒரு ஆர்கானிக் கிளாத்தில் ரோஸ் ஃப்ளவர் பண்ண போகிறோம். இப்படி இப்போ ஃப்ளவர் வாஷ் பண்ணி வைக்கலாம். தனித்தனி பூவாட்டம் நம்ம பண்ணி எடுக்கலாம். நம்ம இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு நம்மளுக்கு ஆர்கானிக் கிளாத் எடுத்து அதை 6 சென்டிமீட்டர் ஸ்கொயரில் ஒன்று வெட்டி எடுக்கணும், ஒன்று 5 சென்டிமீட்டர் ஸ்கொயரில், இப்படி 2 சைஸில் வெட்டி எடுத்து வைக்கணும். ஒவ்வொரு இதுக்கும் நம்மளுக்கு 6 இதழும் ஒரு 4 இதழும் சின்ன இதழில் வேணும். 10 பெட்டல் பண்ணி வைக்கணும். இது நம்ம 5 சென்டிமீட்டருக்குள்ளது, இதெல்லாம் 5 சென்டிமீட்டருக்குள்ளது கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிடணும். இப்போ ஒரு இதை எடுத்து நம்ம 2 சைட்லேயும் பிடிச்சி இழுக்கணும். இப்போ இழுத்துட்டு மறுபடியும் சரி பண்ணி வச்சுக்கிட்டு இழுத்த கரையை விட்டுட்டு ஆப்போசிட் சைடில் உள்ளதில் அப்படி ஃபோல்டு பண்ணணும். இப்படி மடித்து ஒரு டூத் பிக் எடுத்து நுனியில் நம்ம அப்படி ஃபோல்டு பண்ணி விட்டுறணும். அப்புறம் அது கொஞ்சம் இழுத்துட்டு நம்ம நுனியில் முறுக்கி விட்டுறணும். இப்படி ஒரு பெட்டல் தயாராகிட்டு. இப்படியே நம்மளுக்கு சின்ன பூனா ஒரு 7 இதழ் பண்ணலாம், மொட்டுக்கு ஒரு 5 இதழ் பண்ணி வைக்கலாம். இது பெரிய பூ நம்ம பண்ண போகிறோம். இது நடு சென்டரில் வேணால் மடித்து வச்சுக்கிட்டு அது வரைக்கும் ஃபோல்டு பண்ணணும். லேசாக இழுத்துக்கிட்டு நம்ம அப்படியே வச்சு முறுக்கி விட்டுறணும். நுனியில் முறுக்கி விட்டுறணும். இப்படி நம்ம எல்லாம் பண்ணி போட்டுக்கிட்டு நம்மளுக்கு தேவையான சின்ன இதழ் 5 இதழ், பெரியது நம்ம எவ்வளவுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். இது நடு சென்டரில் வைக்கக்கூடியது, அரும்பு போல் உள்ளது. இதுக்கு நடுவில் அப்படி பாதியாக மடித்து இப்படி மடித்து பாருங்க, ஒரு கூம்பு போல் செய்து அப்படி சுருக்கி வச்சிடணும். அது அப்படி ஒரு நடுவில் சென்டரில் வைக்கிது. இனிமேல் இதுக்கு நம்ம அந்த கம்பி வேணும். ஷாப்லேயே கிடைக்கும் அந்த கம்பி. இதுக்குள்ள ஜாமானங்கள் எல்லாமே கடையில் கிடைக்கும். இது நம்ம தேவையான கம்பியை நீளமாக
கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை நல்லா முறுக்கி எடுத்து விட்டுருங்க. நடுவில் கொஞ்சம் கம் வச்சு நம்ம அரும்பு நாங்கள் அது பண்ணோம்ல, அதை கொஞ்சம் பிரித்து அதில் வச்சு ஃபோல்டு பண்ணி விட்டுறணும். பண்ணி நம்ம நூல் எடுத்து நல்லா சுற்றி கட்டி விட்டுறணும். அடுத்தால ஒரு இதழை எடுத்து சிறு இதழ் அதையும் அப்படி வச்சு நல்லா ஃபோல்டு பண்ணி இப்படி விட்டுறணும். நல்லா நூலை வச்சு நல்லா கட்டி விட்டுருங்க. நேர் ஆப்போசிட் சைடில் வைக்கணும். இந்த ஃப்ளவருக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணதில் தான் இருக்குது, அழகாக வரும். இனிமேல் நேர் 2 இதுலேயும் நடுவில் அப்படி வச்சு நேராக ஒவ்வொரு பெட்டலுக்கு மேலே வச்சு நம்ம கொண்டு வரணும். உங்களுக்கு 4 5 பெட்டல் முடிஞ்சாச்சு. இன்னும் பெரிய பெட்டல் வைக்கணும். இது ஒன்றுக்கு மேலே வச்சு நம்ம இது அழகாக அரேஞ்ச் பண்ணதில் தான் பூ நல்ல அழகாக வரும். லேசாக பிரித்து விட்டுடுங்க அடியில்.
பூ அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம இப்படி உங்களுக்கு என்ன இதோட வேணும்னா இன்னும் ஒரு 5 இதழ் வைக்கலாம். அப்போ இதோட பெரிய பூவாக வரும். இந்த ஃப்ளாரல் டேப் எடுத்து க்ரீன் கலர் இது நம்ம அந்த இதெல்லாம் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி அதுலேயே கம் இருக்கும், அதை இந்த பக்கம் இருக்குன்னு பார்த்து நம்ம அந்த ஆர்கண்டி கிளாத்தில் உள்ள அந்த இது துணியெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி இழுத்து சுற்றி விட்டுறணும். கொஞ்சம் இழுத்தா தான் ஒட்டும். அப்புறம் இந்த இது ஆர்டிஃபிஷியல் லீஃப் எல்லாம் வாங்கி வச்சுக்கிடணும். நம்ம இந்த பொக்கே அது இதெல்லாம் பண்ணதுக்கு அதில் ஒரு லீஃபையும் வச்சு சுற்றி விட்டுறணும். பாருங்கள், ஒரு பூ முடிஞ்சிட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதே போல் நிறைய வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ளவர் நிறைய பண்ணி வச்சுக்கிட்டு ஃப்ளவர் வாசாட்டம் பண்ணலாம். இப்படி சின்ன அரும்பு பண்ணி எடுக்கலாம். ஒரு 6 பெட்டல் வச்சு சின்ன அரும்பு இப்படி நம்ம நிறைய கலர் பண்ணி வச்சு புக்கேவாக பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.